அனைவருக்கும் ஷாலோம். இன்று நாம் யார் புறஜாதியினர், யார் யூதர் என்பதை அறியப் போகிறோம். ஆரம்பத்தில் கடவுள் அனைத்து மனிதகுலத்திற்கும் பொருந்தக்கூடிய கட்டளைகளை வழங்கினார். இவை உலகில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் அனைவரும் நீதியில் வாழ வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் மக்கள் கடவுளின் வழிகளை விட்டு விலகி ஊழல்வாதிகளாக மாறினர். பின்னர் கடவுள் தனது பாதையில் தொடர தனது தலைமுறையில் நீதியுள்ள மனிதரான நோவாவை தேர்ந்தெடுத்தார். வெள்ளத்திற்கு பிறகு நோவாவும் அவரது குடும்பத்தினரும் உலகத்தை மீண்டும் கட்டியெழுப்பினர். மீண்டும் காலம் செல்லச் செல்ல மனித குலம் அதன் திசையை இழந்தது. பின்னர் கடவுள் மிகுந்த விசுவாசமுள்ள மனிதரான ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். அவரது சத்தியத்தை எடுத்துச் செல்ல ஆபிரகாமிலிருந்து இஸ்மவேல், ஏசாவும் யாக்கோபும் வந்தனர். கடவுள் தனது தோராவை இஸ்ரவேலுக்கு கொடுப்பதற்கு முன்பு அவர் அதை உலக நாடுகளுக்கு வழங்கினார் என்று மித்ராஷ் விளக்குகிறது. ஒவ்வொரு தேசமும் கேட்டது, அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது? ஏசாவின் பிள்ளைகளிடம் கடவுள் கொலை செய்யாதீர்கள் என்றார். ஆனால் அவர்கள், எங்கள் தந்தை வாளால் வாழ ஆசீர்வதிக்கப்பட்டார், இது எங்களுக்கானது அல்ல என்று பதிலளித்தனர். இஸ்மவேலின் பிள்ளைகளிடம் கடவுள் திருடாதே என்றார். ஆனால் அவர்கள், எங்கள் தந்தை வனாந்தரத்தில் ஒரு கொள்ளையனாக இருக்க விதிக்கப்பட்டார், இது எங்களுக்கானது அல்ல என்று பதிலளித்தனர். மற்ற தேசங்களுக்கும் அதுவே நடந்தது. அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறைக்கு எதிரான கட்டளைகளை கேட்டபோது ஒவ்வொருவரும் மறுத்துவிட்டனர். ஆனால் யாக்கோபும் அவரது பிள்ளைகளும் அருகில் வந்தபோது எழுதப்பட்டதை அவர்கள் கேட்கவில்லை. நாங்கள் செய்வோம், நாங்கள் கேட்போம் என்றார்கள். நிபந்தனைகள் இல்லாமல் அவர்கள் தோராவை முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். இந்த தருணத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக மாறினர். தோரா மற்றும் அதன் அனைத்து கட்டளைகளாலும் ஒப்படைக்கப்பட்டனர். அப்போதிருந்து உலகம் யூதர்கள் மற்றும் புறஜாதியினர் என பிரிக்கப்பட்டது. புறஜாதியினர் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரர் அல்லாதவர்கள். அவர்கள் கடவுளால் மறக்கப்படவில்லை. ஆனால் நோவாவின் 7 சட்டங்களை கடைபிடிக்கும்படி அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது அனைத்து மனித குலத்திற்குமான உலகளாவிய கட்டளைகள். எனினும் யூதர்கள் ஒரு தனித்துவமான பங்கை கொண்டுள்ளனர். 7 கட்டளைகளுக்கு அப்பால் அவர்களுக்கு வாழ நூற்றுக்கணக்கான கூடுதல் கட்டளைகள் வழங்கப்பட்டன. இது அவர்களின் உடன்படிக்கை மற்றும் அவர்களின் பணி. ஒரு நோவாஹைட் சுமக்காத ஒரு பொறுப்பு. அப்படியானால் யூதர் யார்? யூதர் என்பவர் இஸ்ரவேல் மக்களிடமிருந்து, யாக்கோபின் பிள்ளைகளிடமிருந்து வந்தவர், அல்லது தோராவின்படி மதமாற்றம் மூலம் அவர்களுடன் முழுமையாக இணைபவர். புறஜாதியினர் யார்? புறஜாதியினர் என்பவர் இந்த மக்களிடமிருந்து வராதவர், ஆனால் நோவாவின் 7 கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலம் நீதியை நிறைவேற்றுபவர். 2 பாதைகளும் கடவுளிடமிருந்து வந்தவை. 2ம் ஆசீர்வாதத்தை தருகின்றன. ஆனால் அவை ஒன்றல்ல. யூத மக்கள் தோராவை அதன் பல கட்டளைகளுடன் எடுத்துச் செல்ல தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நன்றி.